வியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். யோபுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாக மிருக ஜீவன்களும் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்களாம். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். சாத்தானால் சோதிக்கப்பட்டது நிமித்தமாய் அவன் சகலவற்றையும் இழந்து போனதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் யோபு தன் உத்தமத்திலே உறுதியாக நின்றான். பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதன் நிமித்தமாய் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தாராம். ஒருவேளை உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்திருக்கலாம், ஆனால் முடிவு கர்த்தர் சம்பூர்ணமாய் தருவார். இந்த நாட்கள் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். யோபுக்கு 7000 ஒட்டகங்கள் இருந்தது, ஆனால் 7000 ஆடுகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் எல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தாராம். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளுமா அவனுக்கு உண்டாயினான். அப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், உண்டான எல்லாவற்றிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். முடிவு சம்பூர்ணமாய் இருந்ததா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆரம்பம் அற்பமாய் இருக்கே என்று சொல்லி வேதனைப்படாதீர்கள். அதனுடைய முடிவை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து தருவார். உங்கள் முன்னிலைமை பார்க்கிலும் உங்கள் பின்னிலைமைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.